வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். சவேந்திர சில்வா முதல்வர் வேட்பாளரா? பரவும் தகவலுக்கு சஜித் தரப்பு மறுப்பு. வெளிநாட்டு ஊழியர்களுக்கு அரசு மீது நம்பிக்கை இல்லை. டாலர் விவகாரத்தை முன்வைத்து மொட்டு கட்சி. கோட்டபயவிற்கு பயண தடை விதித்தமை அரசின் திட்டமிட்ட அரசியல் பழிவாங்கல். குற்றம் சாட்டும் சரத் வீரசேகர. யாழ் தீவக மக்களுக்காக இந்தியா முன்னெடுக்கும் வலுசக்தி திட்டம். குவைத் பஹ்ரைன் மீதான தாக்குதல் தற்காப்பு நடவடிக்கையே. ஈரான் விவகாரத்தில் தற்போது தரைப்படை அனுப்ப தேவையில்லை, ட்ரம்ப் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். முன்னாள் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து வடமத்திய மாகாண சபை முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்க இருக்கின்றார் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கிறது. குறித்த தகவலை ஐக்கிய மக்கள் சக்தி திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. முன்னாள் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா ஐக்கிய மக்கள் சக்தியின் புலனறுவை மாவட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் கிங்ஸ் நெல்சனுக்கு நெருக்கமானவர் என்றும் அவரினூடாக வடமத்திய மாகாண சபையின் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட உள்ளார் என்று சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவி வந்தது. இந்த நிலையில் இவ்விடயம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் கிங்ஸ் நெல்சனிடம் ஊடகங்கள் வினவிய போது அதனை அவர் மறுத்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது: சவேந்திர சில்வா என்பவர் நாட்டிற்காக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றிய ஒரு சிறந்த ராணுவ வீரர். அவர் அரசியல் ரீதியாக அப்படியானதொரு முடிவை எடுக்க மாட்டார். அரசியல் தொடர்பாக பேசுவதற்கு கூட அவர் விரும்புவதில்லை. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் நான் அவருடன் எந்தவிதமான கலந்துரையாடல்களையும் மேற்கொள்ளவில்லை. அவ்வாறு நான் அவரிடம் பேசியிருந்தால் கூட அவர் என்னை திட்டியிருப்பார். எனவே சமூக வலைதளங்களில் பகிரப்படும் தகவல்கள் முற்றிலும் போலியானவையாகும். கட்சி மட்டத்திலும் இது குறித்து எந்தவித கலந்துரையாடல்களும் நடத்தப்படவில்லை. சவேந்திர சில்வாவை அரசியலுக்குள் கொண்டு வருவதற்கு நான் முயற்சிப்பதாக கூறப்படும் தகவல்களும் தவறானவை. தற்போதைய ஆளுங்கட்சியின் சலவை இயந்திரங்களே திட்டமிட்ட அடிப்படையில் இப்படியான அபாண்டமான வதந்திகளை பரப்பி வருகின்றன என குறிப்பிட்டார். தேர்தல் காலத்தில் திசை காட்டிய அரசு நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின்படி வெளிநாட்டு ஊழியர்கள் டொலர்களை நாட்டிற்கு அனுப்புவதில் ஏற்பட்டுள்ள தாமதமானது தற்போதைய அரசின் மீதான வெளிநாட்டு ஊழியர்களின் நம்பிக்கையினத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கலாம் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சஞ்சீவ எதிரிமானு தெரிவித்திருக்கின்றார். பத்ரமுள்ள நெல்லும் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தேசிய பொருளாதாரத்தின் வெளிநாட்டு துறையின் விரைவான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக தேர்தல் காலத்தில் திசை காட்டிய அரசு மிகவும் அழகான பிரபலமான ஒரு முன்மொழிவை முன்வைத்தது. அதுதான் வெளிநாடுகளில் வாழும் இலங்கை நண்பர்களிடமிருந்து கிடைக்கப்பெறும் டொலர்கள் பற்றிய கதையாகும். இந்த முன்மொழிவு அண்மைய நாட்களாக மீண்டும் பேசுபொருளாக மாறியுள்ளது. அனுகுமார திசாநாயக்க தலைமையிலான திசை காட்டிய அரசு ஆட்சிக்கு வந்து அதன் ஒட்டுமொத்த பதவிக்காலத்தில் இப்போதும் 1/3 பகுதி நிறைவடைந்துள்ளது. ஆனால் வெளிநாடுகளில் வாழும் இலங்கையைச் சேர்ந்து அந்த தாராள மனம் கொண்ட நண்பர்களை இந்த அரசாங்கம் இன்னும் சந்திக்கவில்லை. நமக்கு தெரிந்தவரை அந்த வழியின் ஊடாக மில்லியன் கணக்கான டொலர்கள் ஒருபுறம் இருக்க ஒரு டொலர் கூட இன்னும் நாட்டிற்குள் வரவில்லை. இந்த பிரபலமான முன்மொழிவு தேர்தல் மேடைகளில் பேசப்பட்ட வெறும் உணர்ச்சி பூர்வமான பேச்சும் மட்டும்தானா? இல்லை. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது கௌரவ அனுகுமார திசாநாயக்கவின் வெற்றிக்காக முன்வைக்கப்பட்ட வளமான நாடு அழகான வாழ்க்கை கொள்கை பிரகடனத்திலும் அவர்கள் இந்த கருத்தை முன்வைத்திருந்தார்கள். தேர்தல் மேடைகளில் பொதுமக்கள் இது குறித்து அறிவற்றவர்கள் என்ற ரீதியில் அவர்கள் பேசினாலும் கொள்கை பிரகடனத்தில் முறையானதொரு கட்டமைப்பின் கீழ் இந்த விடயம் விவாதிக்கப்பட்டிருந்தது. அந்த கொள்கை பிரகடனத்தில் அவர்கள் வெளிநாட்டு ஊழியர்களுக்கான பிணைமுறை முன்மொழிவு ஒன்றை முன்வைத்தார்கள். இரண்டாவதாக பிரதேச அபிவிருத்தி திட்டங்களுக்காக வெளிநாட்டு இலங்கையர்களை இலக்கு வைத்து புதிய அபிவிருத்தி பிணைமுறையை முன்மொழிவு ஒன்று அதில் உள்ளடக்கப்பட்டிருந்தது. இவ்வாறானதொரு திட்டம் ஏன் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை?
இதற்கு முக்கிய காரணம் இந்த அரசு மக்களுக்கு முன்வைத்த தங்களுடைய சொந்த கொள்கை பிரகடனத்தை கைவிட்டுவிட்டே ஆட்சியை நடத்துகிறது என்பதாகும். அதேபோன்று வெளிநாட்டு இளைஞர்களுக்கும் டாலர்களை அனுப்பும் அளவிற்கு இந்த அரசின் மீது நம்பிக்கை இல்லை என்பதும் அரசாங்கத்திற்கு நன்றாக தெரியும். இந்த காரணங்களை தவிர வேறு ஏதேனும் காரணங்கள் இருந்தால் அதனை மக்களுக்கு தெளிவுபடுத்துவது அரசின் கடமையாகும் என்று தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ உள்ளிட்ட மூவருக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளமையானது தற்போதைய அரசின் திட்டமிட்ட அரசியல் பழிவாங்கல் என்று பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தரும் முன்னாள் அமைச்சருமான சரத் வீரசேகர குற்றம் சுமத்தியுள்ளார். தற்போதைய அரசு டிரில்லியன் கணக்கில் வெளிநாட்டு கடன்களை பெற்ற போதிலும் நாட்டில் எந்தவித அபிவிருத்தி பணிகளையும் முன்னெடுக்கவில்லை. அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வு மற்றும் எரிபொருள் விலை ஏற்றம் காரணமாக ஒட்டுமொத்த மக்களும் கடுமையாக பொருளாதார சுமையை எதிர்கொண்டுள்ளனர். அரசின் மீதான இந்த மக்கள் அதிருப்தி மறைக்கவும் தங்களுடைய நிர்வாக தோல்விகளை திசை திருப்பவுமே கோட்டபாய ராஜபக்ஷவை இலக்கு வைத்து அரசு இவ்வாறான கீழ்த்தரமான நாடகங்களை அரங்கேற்றி வருகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பல விசாரணை ஆணைக்குழுக்கள் மற்றும் நாடாளுமன்ற தெரிவுக்குழுக்கள் அமைக்கப்பட்டன. அத்துடன் அமெரிக்காவின் FBI, இன்டர்போல், ஆஸ்திரேலியா மற்றும் ஸ்கொட்லாந்து யார்ட் போலீசார் என பல சர்வதேச புலனாய்வு பிரிவினரும் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். இந்த எந்தவொரு விசாரணையிலும் கோட்டபாய ராஜபக்ஷ அல்லது சுரேசாலி ஆகியோரின் பெயர்கள் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. இந்த தாக்குதலானது நியூசிலாந்தின் கிரைஸ்ட்சர்ச் மசூதி தாக்குதலுக்கு பழிவாங்கும் வகையில் சக்ரான் தலைமையிலான ISIS கொள்கையுடைய தீவிரவாதிகளினால் நடத்தப்பட்டது என்பது சர்வதேச ரீதியாக உறுதி செய்யப்பட்டது. FBI விசாரணை பிரிவின் பிரதானி ராஜ் படேலும் இதனை தெரிவித்தார். இவ்வறிக்கையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய தற்போதைய பணிப்பாளர் நாயகம் மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சு தேசிய பாதுகாப்பு முன்னுரிமை அளிக்காமல் தனிநபர்களை வேட்டையாடுவதிலேயே கவனம் செலுத்தியுள்ளது. சுரேசாலி போன்ற ஒரு உயர் அதிகாரியை 180 நாட்கள் தடுத்து வைத்து சித்திரவதை செய்வது அநீதியானது. அதேபோல் அசாத் மௌலானா என்பவர் வெளிநாட்டில் அரசியல் தஞ்சம் கோருவதற்காக சேனல் 4 ஊடகத்திற்கு வழங்கிய ஆதாரமற்ற பொய்களை அடிப்படையாக கொண்டு சட்டம் அதிபர் திணைக்களத்தின் பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் செயல்படுவது முழு திணைக்களத்திற்கும் அவமதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதில் எமக்கு எந்தவிதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இந்த தேர்தலின் ஊடாக வடக்கு மாகாணத்திற்கு காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை வழங்க முற்பட்டால் அதுவே நாட்டின் பெரும் பிரச்சனையாக உருவெடுக்கும். அவ்வாறு செய்வது பல தசாப்தங்களாக நாம் பாதுகாத்து வந்த நாட்டின் ஒற்றையாட்சி தன்மையை இல்லாது செய்து நாட்டை ஒரு கூட்டாட்சி நாடாக மாற்றிவிடும் அபாயத்தை கொண்டுள்ளது. கடந்த கோட்டபாய ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் COVID-19 பெருந்தொற்று பேரழிவுக்கு மத்தியிலும் அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகள் தடையின்றி உறுதிப்படுத்தப்பட்டன. ஆனால் தற்போதைய அரசு தேசிய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. இத்தகைய அரசியல் சதி முயற்சிகள் நிறுத்தப்படும் வரை நாட்டுப்பற்றுள்ள மக்களுடன் இணைந்து நாம் இதனை உன்னிப்பாக கண்காணிப்போம் என குறிப்பிட்டார். யாழ் மக்களுக்காக இந்தியாவின் நிதியுதவியுடன் முன்னெடுக்கப்பட்டு வரும் அதிநவீன புதுப்பிக்கத்தக்க வலிசக்தி திட்டத்தின் முதற்கட்ட செயல்பாடுகள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யா தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்தின் நெடுந்தீவு, அணிலைத்தீவு மற்றும் நைனாதீவு ஆகிய தீவுகளில் வசிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்தியாவின் $11 மில்லியன் முழுமையான மானிய நிதியுதவியுடன் அதிநவீன புதுப்பிக்கத்தக்க வலிசக்தி திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. நெடுந்தீவில் அமைந்துள்ள திட்டப்பகுதிக்கு நேரடியாக சென்று கட்டுமான பணிகளை பார்வையிட்ட பின்னர் சமூக வலைதளங்களில் பதிவொன்றை வெளியிட்டுள்ள சந்தோஷ் யா இந்த விடயத்தை குறிப்பிட்டார். அபிரதான மின் விநியோக கட்டமைப்புடன் இணைக்கப்படாது இந்த தனித்தனி தீவு பகுதி மக்களுக்கு நம்பகரமான மற்றும் தூய்மையான பசுமை ஆற்றலை வழங்குவதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. அதற்கமைய சூரிய சக்தி, காற்றாலை, மின்கல சேமிப்பு மற்றும் அவசர தேவைகளுக்காக டீசல் மின் பிறப்பாக்கி வசதிகள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக 4.3 மெகாவாட் மின் உற்பத்தி திறனுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். நிலையானதொரு எதிர்காலத்தை இலக்காக கொண்டு வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் இந்த திட்டத்தின் முதற்கட்ட பணிகள் ஆகஸ்டில் ஆரம்பிக்கப்பட உள்ளதுடன் இந்த ஆண்டின் இறுதிக்குள் ஒட்டுமொத்த திட்டத்தினதும் முழுமையான செயல்பாடுகள் அனைத்தும் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தார். இந்திய அரசாங்கத்தின் இந்த நிதி பங்களிப்பானது தீவக மக்களின் அன்றாட மின் தேவையை பூர்த்தி செய்வதுடன் அவர்களின் பொருளாதார வாழ்வாதார மேம்பாட்டுக்கும் பெரும் பக்கபலமாக அமையும் என சந்தோஷ் யா மேலும் தெரிவித்தார். இதேவேளை வடக்கிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கைக்கான இந்திய தூதுவர்
சந்தோஷியா நயனாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலயத்தில் நேற்றைய தினம் விஜயம் செய்து வழிபாடுகளில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தையும் திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் யாழ் இந்திய துணை தூதர் சாய் முரளி மற்றும் தூதரக அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். குவைத் மற்றும் பக்ரைன் ஆகிய நாடுகள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் தங்களுடைய சுய பாதுகாப்பிற்காக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தற்காப்பு தாக்குதல் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச விமான நிலையத்தை இலக்கு வைத்து ஈரான் நடத்திய தாக்குதலில் இந்தியர் ஒருவர் பலியாகி 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்த சூழலில் ஈரான் தரப்பில் இருந்து இந்த விளக்கம் வந்துள்ளது. இது குறித்து ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சி தன்னுடைய எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவொன்றையிட்டுள்ளார். ஈரானிய படைகள் குவைத் மற்றும் பக்ரைனில் உள்ள குறிப்பிட்ட சில இடங்களை மட்டுமே இலக்கு வைத்துள்ளதாக தெரிவித்தார். ஏனெனில் அந்த இடங்களை தான் அமெரிக்க படைகள் சிவிலியன் கப்பல் போக்குவரத்தின் மீது தாக்குதல் நடத்தவும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறவும் பயன்படுத்தி வருகின்றன. தடைகளினாலும் போரினாலும் சாதிக்க முடியாத ஒன்றை மேலும் ஒரு போரை கொண்டு வந்து சாதித்துவிட முடியாது என குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மீது அல்லது ஈரானிய கடற்படை மீதும் எப்போதெல்லாம் தாக்குதல் நடத்தப்படுகிறதோ அப்போதெல்லாம் அந்த தாக்குதல் எங்கிருந்து தொடங்கப்பட்டதோ அந்த இடத்தை குறிவைத்து ஈரானிய ராணுவம் தக்க பதிலடி கொடுக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கிடையே ஈரானின் வெளியுறவு அமைச்சர் விடுத்திருக்கக்கூடிய மற்றொரு அறிக்கையில் தங்களின் மண்ணில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை ஈரான் மீது ஆக்கிரமிப்பு செய்ய அனுமதித்ததற்காக குவைத் மற்றும் பக்ரைன் நாடுகள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று குற்றம் சாட்டியுள்ளது. தங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்காவிற்கு புகலிடம் கொடுத்ததால் அங்குள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலின் விளைவுகளுக்கு இரு நாடுகளுமே நேரடி பொறுப்பு எனவும் ஈரான் எச்சரித்தது. ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளின் ஊடாக சுமூகமான நிலையை எட்டுவதா அல்லது அந்த நாட்டின் மீது கடுமையான ராணுவ தாக்குதலை நடத்துவதா என கடினமான சூழ்நிலையில் தான் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். நியூயார்க் போஸ்ட் நாளிதழில் போட்காஸ்ட் நேர்காணலில் பேசிய அவர் மனிதாபிமான அடிப்படையில் இந்த விவகாரத்தை சுமூகமான முறையிலேயே கையாள விரும்புவதாகவும் ஆனால் மற்றொரு வழி மிகவும் மோசமானதாக இருக்கும் என்று எச்சரித்தார். ஈரானுக்குள் அமெரிக்க தரைப்படைகளை இப்போது அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை என்று குறிப்பிட்ட ட்ரம்ப் கடந்த சில நாட்களாக அமெரிக்கா நடத்திய வான்வெளி குண்டுவீச்சு தாக்குதல்களிலேயே ஈரானின் பெரும்பான்மையான ராணுவ கட்டமைப்பு அளிக்கப்பட்டு விட்டதாக கூறினார். வெறும் 3 நாட்களிலேயே அவர்களின் ராணுவம் முற்றிலும் முடக்கப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டதாகவும் ஆனால் அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் போன்ற ஊடகங்களை பார்த்தால் ஈரான் ஏதோ பிரமாதமாக செயல்படுவது போன்ற தோற்றம் உருவாக்கப்படுவதாகவும் அவர் மேலும் விமர்சித்தார். இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.